வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆசிர்வாதத்திற்காக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? என்கிட்ட ஒரு அக்கா, அப்போ திருமணமாகி 10-12 வருஷங்களா எங்களுக்கு குழந்தை இல்லை, வீடு கார்னு வாங்கணும்னு ஆசை இல்லை, ஆனால் எல்லாத்தையும் விற்று ட்ரீட்மெண்ட் பண்ணியாவது இந்த மாதமே ஒரு குழந்தை உண்டாயிராதான்னு மட்டும்தான் ஏக்கமாக இருக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து உடம்பும் மனசும் வேதனைப்பட்டதே மிச்சம்னு சொன்னாங்க. இப்படி நீங்களும் கூட எதிர்பார்த்த ஆசிர்வாதம் கிடைக்குமோ இல்லை இப்படியே என் லைஃப் முடிஞ்சிடுமோன்னு இருதயமே சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆனால் தாமதம் தான் நம்மை தேவனை தேடச் செய்கிறது, நம்மை உருவாக்குகிறது. உலக இச்சைகளிலிருந்து தாமதம் தான் விடுதலை செய்கிறது. அதனால தேவ சமூகத்தில் உங்களை திடப்படுத்திக்கோங்க. அவர் சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படிந்து பொறுமையா இருங்க. அந்த அக்காவுக்கு தேவன் குறித்த காலம் வந்தபோது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய கையால வாங்கிய அந்நேரமே தனக்கு உயிரே வந்தது போல இருந்தது எனவும், இரண்டாவது குழந்தையை பற்றி யோசிக்கும் முன்னே இன்னொரு குழந்தையும் தந்து இரட்டிப்பாய் ஆசிர்வதித்தார் என சந்தோஷப்பட்டாங்க. இதே போல நீங்கள் தேடும் ஆசிர்வாதம் தேவ சித்தம் எனில் கேட்கிறத மட்டும் இல்ல, நாம் எதிர்பார்த்ததுக்கு மேல ரெட்டிப்பாய் தந்த ஆசீர்வதித்து ஜீவ விருட்சம் போல இருக்க செய்கிற தேவன் அவர். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாம அவர் கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு பொறுமை கிருபை தர பரிசுத்த ஆவியானவரிடம் மன்றாடுவோமா? நன்றி.